ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் தங்கள் முகத்தை மட்டுமே தனக்குத்தானே படம் பிடித்து செல்ஃபி எடுக்கிறார்கள். இந்த இடிதாங்கி தன் பேச்சையே செல்ஃபியாக எடுக்கும் வித்தை கற்றோம். முன்பெல்லாம் இந்த வித்தையை பயிற்சி செய்வதற்காக யாரும் இல்லாத காட்டிற்கு நடைபயணம் செல்வான் இந்த இடிதாங்கி. தற்போது நீண்ட வரிசையில் கியூ பயணம் செய்து ஏடிஎம் வெற்றிடங்களில் தஞ்சம் அடைகிறார். 1000 சைனாக்காரர்கள் வந்தாலும் ஜாக்கிச்சான் யார் பாகிஸ்தான் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்து விடும் இந்த இடிதாங்கியால் இப்போது எந்த ஏடிஎம்மில் பணம் இருக்கிறது என்பதை சரியாக சொல்ல முடியவில்லை. இதற்காக காலை மாலை இரவு நள்ளிரவு என்று எல்லா வேளைகளிலும் ரகசிய நடைப்பயணம் சென்றாலும் என் முகத்தை சரியாக காட்டாத ஆதார் அட்டையை போல பணம் உள்ள ஏடிஎம்மை அடையாளம் காட்ட மறுக்கிறது என் ஏடிஎம் அட்டை. இதே பழைய 500 பழைய 1000 ரூபாய்கள் என்றால் மோப்பம் பிடித்தே இந்நேரம் காரியத்தை சாதித்திருப்பான் இந்த இடிதாங்கி. எனது வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக். அதற்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் திறந்து படிக்கலாம். அதுபோலத்தான் எனது பர்சும். யார் வேண்டுமானாலும் ஆட்டையை போடலாம். ஆனால் அதற்குள் நயா பைசா கூட இருக்காது என்பது ரிசர்வ் பேங்க் கவர்னர் வரை தெரிந்த வரலாற்று உண்மை. ஆனால் எனது பர்சை போலவே ஏடிஎம்களும் எம்டியாக இருக்கிறது என்ற பூகோள உண்மை எனக்கு டொனேஷன் கொடுப்பவர்களின் கைகளை கட்டி போடு. எல்கேஜி குழந்தைகளுக்கு 40 பக்கம் நோட்டை அச்சடித்து ஹோம்ஒர்க் கொடுத்து கையை ஒடிப்பவர்களால் ஏன் கால் பக்கம் கூட தேராத ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க முடியவில்லை என்று எனது கட்சியின் தொழில்நுட்ப குழுவினர் ஆராய்ச்சி செய்து வருகிறார். ஆனால் அந்த ஆராய்ச்சியை தொடரக்கூட கையில் நயா பைசா இல்லை என்பதால் செல்லா காசு நடவடிக்கையில் இந்தியர்களின் நீண்டகால பலன்களை இருந்த இடத்தில் இருந்தே கண்டுகளிக்க உதவும் ஜூமாஞ்சி பைனாகுலர் மொத்த வியாபாரம் செய்யலாமா என்று யோசிக்கிறேன். இந்த ஜூமாஞ்சி பைனாகுலர் வேண்டுபவர்கள் தலையை சொறிவது போல் ரொக்க அட்டையை தலையில் தேய்த்து கொண்டாலே போதும். ஜூமாஞ்சி பைனாகுலர் அவர்கள் வீடு தேடி வரும். சுரண்டல் லாட்டரியில் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் இந்த ரொக்கமற்ற பரிவர்த்தனையிலாவது லக்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே நிச்சயம் ஆறுதல் பரிசையும் இதில் அறிவித்துள்ளேன். எனது அரசியல் மாநாட்டிற்கு கூட வீட்டிலிருந்து டிபன் பாக்ஸில் மதிய உணவு கொண்டு வரும் கலாச்சார காவலனாகிய இந்த இடிதாங்கி இந்த ஜூமாஞ்சி பைனாகுலரை மட்டும் வெளிநாட்டிலா வாங்குவேன். இடிதாங்கி ஹோம்மேட் திட்டத்தின் கீழ் மட்டுமே தயாரிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். எனது அமெரிக்க நண்பன் ரோட்ரிகோ தான் சந்திப்பவர்களில் 5இல் 3 பேர் முட்டாள்கள் என்று சொன்னார். அமெரிக்காவில் வேண்டுமானால் என்னை போன்ற அறிவாளிகள் இல்லாமல் இப்படி வெற்றிடம் இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் என்ற அடர்ந்த காட்டில் சிங்கமாக உலவிக் கொண்டிருக்கும் இந்த இடிதாங்கியின் சைக்கிள் டியூபில் கூட வெற்றிடம் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எதிர்கட்சிக்காரர்கள் என்னை பற்றி வாய்க்கு வந்ததை வளரக்கூடாது என்று கூறி எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.